ஆண்டவர் அங்க சொல்றாரு மத்திய சுவிசேஷத்துல, எல்லாத்தையும் நான் உனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்றாரு. கூட கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. அங்க சொல்லும்போது, எப்பா நீ கவலைப்படு, நீ கஷ்டப்படு, நீ அழுது, நீ கண்ணீர் விடு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. அதெல்லாம் செய்யாம என்ன தேடு. அப்ப என்னன்னா, எதை தேடணும்? இந்த அளவுக்கு நீ இது பண்றியோ அது பண்றீங்களா சொல்ல, என்ன தேடுப்பா, என் நீதியை தேடு. 2 விஷயத்தை சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போது நம்ம எப்பெல்லாம் உனக்கு நெருக்கம் இருக்குதோ, எப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, ஒருவேளை எந்த பிரச்சனையும் நெருக்கம் வருவதற்கு முன்பாகவே தேடுவது நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போது எவைகள் எல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுறான் பாரு, அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். ஏன்? அவன் தேடிக்கிட்டே தான் இருக்கிறான், என்ன தேட மாட்டாங்கிறான். ஆனா நீ தான் என்ன பண்ற? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேட அவர் சொல்றாரு, உனக்கு கூட என்ன பண்றேன் கொடுக்குறேன். இன்னொன்னு சொல்றாரு பாரு, நீ கொடுத்த உடனே நாளைக்கு உன் மைண்ட் நாளை பத்தி யோசிக்க கூடாது. நாளைன்னு வரும்போது எதை தான் யோசிக்கிறேன், என்ன திரும்பவும் நான் தேவனை தேட போறேன். அப்படி இருக்க கூட கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். போன வாரம் பார்க்கும்போது எதை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களுக்கு கொண்டு விட்டீர். ஆமேன். சங்கீதம் 66:12 பார்த்து, அப்போ செழிப்பான இடத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. அதான் நாம் விரும்பணும்னு சொன்னேன். ரைட்டுங்களா? அது மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிறது மாத்திரமல்ல, நம்ம விரும்பணும்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக முன்னாட்களில் நடந்த காரியத்தை ரொம்ப மிகைப்படுத்தி யோசித்து மிகைப்படுத்தி பேசாத அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ நம்ம பாவத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பாவத்திலிருந்து கர்த்தரை நீக்கி சுத்திகரித்து அப்படி பிள்ளையாக மாற்றிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு பணம் பொருளாதாரத்தில் குறைவு இருக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வந்துட்டார். ஆனால் மீட்டு கொண்டு வந்தாலும் அவங்க எங்கே தான் இருந்துச்சு? குண்டம் பக்கத்தாலே அவங்க இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்க அந்த எகிப்து தேசத்தை தான் மிகப்படி சொல்கிறாங்களே தவிர, அங்கிருந்து கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார், 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீமையும் கிடையாது, விடுதலை ஆகினாலே தவிர அவங்க அடிமையாக இருக்கிறது தான் பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாம் அப்போ ஒருவேளை நான் நல்ல பணக்காரனாக இருந்துக்கலாம், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு நான் பாவத்தில் இருந்தேன். அப்போ இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும்போது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை மிகப்படுத்தி பேசுகிறேன்னா கண்டிப்பாக எதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன்? பாவத்தை தான். ஆனால் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க, ஒரு புதிய ஆசீர்வாதம் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அங்கே சொல்கிறாரு, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை இந்த செழிப்பான இடத்துக்குள்ள நீங்கள் போகலைன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ பழைய காரியத்தை மிகைப்படுத்தி பேசாத. ரட்சிக்கப்படாத முன்பாக இருந்ததை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லும்போது மற்றவங்களை அதை கேட்கும்போது அவங்க ரட்சிப்புக்குள்ளார வரவே முடியாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா நான் முதல்ல பாவியாக இருந்தேன், இப்போ நீதிமானாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ அந்த உரிமை, அந்த சிலாக்கியம், அதற்குரிய அதிகாரத்தை உணர்ந்தவரை நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த உரிமையும் அந்த சிலாக்கியமும் நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து என்ன பண்ணும்? கொடுக்க. நீ காலையில் கூட பார்க்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அழைப்பே என்ன? ஆமாம். அப்போ இது வரைக்கும் நான் சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன்னா, அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த எடுத்து செலவு பண்ணுற ஆள், கர்த்தருக்காக வைராக்கியம் வாழக்கூடிய ஆளாக என்ன பண்ணுறேன்? அப்போ இன்றைக்கி நல்லா விளையிக்கணும். நான் என்னுடைய காலிங், என்னை அழைச்சதே எதுக்கு? உங்களை கர்த்தர் எதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி உன்னை அழைச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறாரு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதமான வார்த்தையில் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஏன் சொல்கிறாரு? மற்றவங்க செய்கிறது போல் நீ செய்யாத, மற்றவங்க பேசுகிற மாதிரி நீ பேசாத, மற்றவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்காத. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆள். அதனால் மற்றவங்கள மாதிரி பேசாமல், மற்றவங்கள மாதிரி செயல்படாமல் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு முன் என்ன பண்ணு? ஆசீர்வதி. ஏன்னா உன் அழைப்பே அதாங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அழைப்பை புரிந்தவர்களாய் வாழும்போது
கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உதவி செய்ய நல்லவர் என்ன பண்றாரு? ஒன்றும் விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப ஞாபகம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களே மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லை. வட்டி முதலமா வாங்கினார் அங்கிருந்து. அல்லேலூயா. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள் பைபிள் சொல்லுது. அப்ப நாம மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆனா இன்னைக்கு நாம மறக்காம, ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்புறேன், ஏன்னா நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்காக சம்பாதிச்சு என்ன பண்றீங்க வச்சுக்கிறீங்க, அதை நான் சுதந்திரிக்க போறேன், அது என்னுடைய பிறப்புரிமை, பர்த் ரைட்னு சொல்லுவாங்க. அதை உங்க அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்குதுன்னா 2 பிள்ளைகளுக்கு அது சமமா என்ன பண்ணும்? போகும். அப்ப அந்த உரிமையை நான் பாராட்டுறது எப்படி? ஆண்டவர் வார்த்தையை நம்புவேன், அதை விசுவாசிப்பேன், ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார்னு பேசுவேன். அதை குறித்த காரியத்தை நான் மிகைப்படுத்தும் போது என் வாழ்க்கையில அவர் எனக்காக சம்பாதிச்ச எல்லா சம்பத்துகளையும் எனக்கு கர்த்தர் கொடுக்க நல்லவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும். வளமான வாழ்வு தான் கர்த்தருடைய சித்தம், வளமான வாழ்வு தான் கர்த்தருடைய விருப்பம். அதை நான் விரும்புறேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நான் அவர் என்ன பண்றேன்? வந்திருக்கிறேன். அப்ப இன்னொரு காரியத்தையும் காலையில சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? தாவீது தான் சம்பாதிச்சு சகோதரித்து வச்சிருக்கிறாரு. சாலமோன்ட்ட சொல்றாரு, எப்பா வா எல்லாத்தையும் அள்ளி எடுத்து ஆலயத்தை கட்டு அப்படிங்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆலயம் கட்டணுமா, கர்த்தர் எனக்காக சம்பாதிச்சு என்ன பண்றாரு? வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களுக்கு வேணும், நல்ல தெளிவு வேணும், நல்ல வார்த்தைகள் வேணும், கர்த்தர் நம்பக்கூடிய இருதயம் வேணும். அப்படி நம்பிட்டோம்னா ஆலயத்தை கர்த்தர் அற்புதமா என்ன பண்ணுவார்? கட்டி கொடுப்பார். ஆமென். என் சபையை அவர் கட்டுறன்னு சொல்லிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப கட்டுவதற்கு நான் இணக்கமா இருக்கணும். எப்படி இணக்கமா இருக்குது? நீங்க கட்டுங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், நீங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி செய்யறேன். ஹல்லேலூயா. அப்படி செய்தோம்னா நம்ம சபையை மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் கட்ட முடியும். எந்த பிசாசு எதை இடிச்சு போட்டிருந்தா கூட பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நம்மளால முடியும். ஆமென். ஏன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், என் பட்சமா இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். இதெல்லாம் உரிமை, யாருக்காகவும் இல்லைங்க. கர்த்தர் எனக்காக இருக்கிறார், என் பட்சம் இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, விசேஷமாய் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, எதையாவது குறித்து ஒரு கவலை என்ன பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு கவலையை தான் டீல் பண்ணலான்னு இருக்கிறேன். எதை டீல் பண்ணலான்னு இருக்கிறேன்? அப்போ வளமான வாழ்வுக்கு செல்லாதபடி எது தடுக்குது அப்படின்னா, கவலை தான் தடுக்குது. என்னங்க இது, கவலைப்படாமல் இருந்தா இல்லையா? உலகத்தில் கேட்டிங்கன்னா கவலைப்படணும். கவலைப்பட்டாதான் நாம் சரியாய் பிள்ளை குறித்து யோசிக்கிறோம், காரியத்தை குறித்து யோசிக்கிறோம், ஒரு பிரச்சனை மாத்திரம் நினைக்கிறோன்னு எப்படி தான் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க? கவலைப்பட்டாதான் அவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, இவங்களுக்கு தாங்க பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியுது, இவங்களுக்கு தான் அந்த வேலையை எப்படி செய்யணும் தெரியுது, இவங்களுக்கு தான் அந்த கல்யாணத்தை எப்படி பண்ணுன்னு தெரியுது. ஏன்னா கவலைப்பட்டாதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதுக்கு எதிர்மாறா சொல்றாரு, கவலைப்படக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா. அப்ப கவலையை குறித்து நிறைய காரியத்தை கர்த்தருங்க சொல்லியிருக்கிறார். விசேஷமா அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்ன சொல்லக்கூடாது? வரவே மாட்டேங்குது. ஏன்னா திரும்ப சொல்றேன், கர்த்தர் நம்ம வளமான வாழ்வில், நிறைவான வாழ்வில், ஆரோக்கியமான வாழ்வில் இருக்கும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இது ஒண்ணுதான் தடுத்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. இன்னைக்கு கவலையை தூக்கி ஓரம் கட்டிட்டோம்னா பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணும்? சேருவாமே. கவலைப்படும் போது நம்மளால எந்த காரியத்தையும் முழுமையா செய்ய முடியாது, மனமும் வந்து செய்யவும் முடியாது. அப்ப கவலைப்படாம இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. விசேஷமாய் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதீங்க. கவலைப்படாம என்னதான் பண்ணணும்? கவலைப்படான்னு சொல்லிட்டீங்க, என்னதான் பண்ணணும்? தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு. அப்ப இப்ப நிறைய பேர் தேடுறாங்க, கவலையோடு தேடுறாங்க, கவலைப்படாம தேட மாட்டாங்கிறாங்க. நீங்க அதை கேட்கலாம், அது எப்படிங்க நீங்க கவலைப்படாம தேடுறீங்கன்னா, அந்த ஆண்டவரை தேடும்போது நமக்குள்ளார கவலை இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி இருக்காது, கடமைக்குன்னு உட்காந்துருப்போம். ஆனா கவலை இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்கும், ஆரவாரத்தோட இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப கவலையோடு இருக்கிறோம்னா எதுவுமே இருக்காது, வந்திருப்போம், ஆள் மட்டும் இங்க இருப்போம், மைண்டு பூரா வேற எங்கேயாவது என்ன பண்ணும் இருக்கும், சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனை எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா கவலைப்படாம இருந்தோம்னா
நல்லா கவனிக்க வரும், நல்லா யோசிக்க வைக்கும், நல்லா செயல்படக்கூடிய உத்வேகம் வரும். நமக்குள்ள ஒரு முடிவு பண்ணுவோம். வார்த்தைகளை கேட்கும் போதே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும், இந்த வார்த்தைகளை நிறைவேறும், அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி தீர்மானங்கள் முடிவுகளை என்ன பண்ணுவோம், வருவோம். ஆனால் ஏன் வர முடியாத ஆக்குதுன்னா கவலை தான் அது என்ன பண்ணுது. அவைய சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன், நீனும் கவலைப்படாம வளமான வாழ்வுக்குள்ளார வரும்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் அங்க சொல்றாரு மத்திய சுவிசேஷத்துல, எல்லாத்தையும் நான் உனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லைங்களா. கூட கொடுக்குறேன்னு சொல்லவர் அங்க சொல்லும்போது, எப்பா நீ கவலைப்படு, நீ கஷ்டப்படு, நீ அழுவு, நீ கண்ணீர் விடு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. அதெல்லாம் செய்யாம வாங்குறாரு. அதெல்லாம் செய்யாம என்ன தேடுனா உனக்கு கவலை வராது. என்னை தேடும் போது நீ கவலைப்படாமவும் தேடணும். அப்ப என்னன்னா எதை தேடணும், தேவனையும் தேவனுடைய வார்த்தையினா தேடணும். அதை தேடும் போது அதை கண்டடைய முடியுமா? அப்ப கண்டடையத்தக்க சமயத்துல தேடும். அப்ப எப்பெல்லாம் உனக்கு நெருக்கம் இருக்குதோ, எப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, ஒருவேளை எந்த பிரச்சனையும் நெருக்கம் வருவதற்கு முன்பாகவே தேடுவது நல்லது. அதான் முன்னேற்பாடு. மழை வந்த பிறகு அதை செய்யறதை விட்டுட்டு மழை வர்றதுக்கு முன்பாகவே அதை ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம சேஃபா என்ன பண்ணுவோம் இருப்போம். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கவலைப்படாமல் நம்ம இருந்துட்டோம்னா நான் சேஃபா ஒரு காரியத்தில் நான் செல்ல முடியும். அது எங்கே போய் என்ன நிறுத்துனா வளமான வாழ்வுக்குள்ளார கொண்டு போய், ஏன்னா அவர் சொல்றாரு நான் கூட கொடுக்குறேன்னு. என்ன பண்றாரு, கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லல, என்னை மட்டும் தேடு, நீ எந்த அளவுக்கு தேடுறியோ, எந்த அளவுக்கு நீ இது பண்றியோ அது பண்றீங்கன்னு சொல்ல, என்னை தேடுப்பா, என் நீதியை தேடு. ரெண்டு விஷயத்தை சொல்றாரு, என்னோட ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்களா. அப்போது இவைகள்லாம் எவைகள் எல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுறான் பாரு, அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். ஏன் அவன் தேடிக்கிட்டே தான் இருக்கிறான், என்ன தேட மாட்டேங்கிறான். ஆனா நீ தான் என்ன பண்ற, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உடுப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேடுற, என்ன நம்புற, அவரை நம்புறதால அவரை தேடுறேன், அவரை நம்புறதால தான் அவர் நீதியை தேடுறேன். அப்படி தேட தேட அவர் சொல்றாரு நான் உனக்கு கூட என்ன பண்றேன் கொடுக்குறேன். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விடல, நாளைக்காக கவலைப்படாம என்ன பண்ணு, அதை வேற சொல்றாரு. இப்ப தேடுற கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, உடனே என்ன வரும், நாளைக்கு என்னன்னு யோசிப்பான். அதையும் கவலைப்படாம இரு, கவலைப்படாம என்ன திரும்ப என்ன பண்ணு, தேடு. அப்ப ஒரு நம்ம அவரை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும், எந்த அளவுக்கு நம்பணும், எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணுங்கிறத வலியுறுத்தி அங்க சொல்றாரு. அப்ப அங்கேருந்து வரும்போது சாப்பாடு தண்ணி இடத்த பத்தி சொல்லிக்கிட்டே வந்துட்டு என்ன தேடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுத்த உடனே நாளைக்கு உன் மைண்டு நாளை பத்தி யோசிக்க கூடாது. நாளைன்னு வரும்போது எதை தான் யோசிக்கிறேன், என்ன திரும்பவும் நான் தேவனை தேட போறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில ரொட்டீனா ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென். 24 hours. அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும், அவர் நீதியை தேடணும், அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருக்க 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 அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா சொல்லிருக்க முடியும், எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. இப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தேடுவோம். கவலைப்படாம சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன், அவர் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை கொண்டு என்னை நிரப்புவார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, கவலைப்பட மாட்டேன், நீங்களும் முடிவு சொல்லணும். நான் கவலைப்பட மாட்டேன், என்ன பட மாட்டேன், ஒவ்வொரு முறையும் சொல்ல, நான் கவலைப்பட மாட்டேன், நான் தேவனை தேடுவேன், தேவனுடைய நீதியை தேடுவேன். சரி, ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு அவ்வளோ அழுத்தமா சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது 4 விதமான நிலத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள நல்ல நிலம். சரிங்களா? 4 நிலம் இந்த மத்தியில வருது, மார்க்கில் வருது, லூக்கால வருது. 3 சுவிசேஷத்தில் என்ன பண்ணுது, அது வருகிறது. 3 சுவிசேஷத்திலையும் அது சொல்லும்போது அழகா குறிப்பிட்டு சொல்றாரு. என்ன மாதிரி குறிப்பிட்டு சொல்றாரு, ஏன் வழி அருகே இருக்கிறவங்க வாழ்க்கை முன்னேறல, ஏன் கற்பாறையில் இருக்கிறவங்க வாழ்க்கை முன்னேறல, ஏன் முள்ளுல இருக்கிற வாழ்க்கை முன்னேறல, நல்ல நிலம் மாத்திரம் ஏன் பலன் கொடுக்குதுங்கிறது என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. அதுல சொல்லும்போது அதுலயும் சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த முள்ளுள்ள இடத்துல வரும்போது சொல்றாரு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை நெருக்கி போட்டுருதான். அங்க என்ன சொல்றாரு, அப்ப இந்த கவலையை பத்தி ரொம்ப ரொம்ப டீப்பா அவர் யோசிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா என்ன பண்ணோம், யோசிக்கணும். அப்ப அங்க சொல்லும் போது மாத்திரம் சொல்லிட்டு விடல. அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியோ சொல்லல, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கறது போல அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படியே அவன் வாழ்க்கை என்ன பண்ணும்
அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கவலைப்படாம என் இருதயத்தை நான் காத்து கொள்ளும் போது, திரும்ப சொல்றேன், கவலைப்படாம அந்த இருதயத்தை நான் காத்து கொள்ளும் போது அதிலிருந்து ஒரு வளமான வாழ்வு என்ன பண்ணுது எனக்கு. அப்ப கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வளமான வாழ்வை நான் அடைவதற்கு நான் கவலைப்படக்கூடாது. போன வாரம் சொன்னது, பழைய வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. தயவு செய்து பேசிடாதீங்க. பேசிங்கன்னா அப்படியே இருக்கிறதா தான் இருக்கும். ஆமென். நீங்க கேட்கலாம், ஏன் அதை பேசுனா என்ன தப்பு அப்படின்னா, ஆண்டவரே சொல்லிருக்காரு சொல்லாதன்னு. அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், சொல்லாதப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? வளமான வாழ்வுக்கு போறதுக்கு தடையா அதுதான்ப்பா இருக்குது, அதனால அது சொல்லாத. அதை சொல்றதால உன் வாழ்க்கையும் தடைப்படுது. யார்கிட்ட போய் இயேசு சொல்ற பாரு, அவன் வாழ்க்கையும் தடைப்படுது. அப்போ உன் வாழ்க்கையும் தடைப்பட வேணாம், அவன் வாழ்க்கையும் தடைப்பட வேணாம். அப்ப இன்னைக்கு நம்மளுமே உலகத்துல கவலைப்படாம யாரும் இருக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, கவலைப்படாம இரு. கவலைப்படாம இருந்தா என் வாழ்க்கையும் தடை இல்லாம போகும். என்னை சார்ந்து இருக்க பாரு, அவன்கிட்ட போய் கவலைப்படாம நான் சொல்லிட்டு வச்சுக்கலாம், அவன் வாழ்க்கையும் தடைப்படாம என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப கவலைப்படாம இருக்கணும். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அந்த என்ன பண்ணுது, அந்த வசனத்தை, அந்த வசனம் நல்ல விளைச்சல் கொடுக்காத அளவுக்கு, இப்படி சொல்லலாம், நல்ல விதையை போட்டோம், ஆனா விளைச்சல் வராத அளவுக்கு நெருக்குது. எது நெருக்குது? கவலை. அது சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற உலக கவலைன்னே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. உலக கவலைன்னா இப்படி ஒரு ரகம் சொல்லலாம். உலகத்தில் அவன் அப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்றது, அது அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு, அவன் கவலைப்படலாம் ஏதாவது நினைச்சுக்குவானே கவலைப்படுறவங்களும் என்ன பண்றாங்க உலகத்துல, அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க கேட்கணும், ஏமா ஒரே கவலையா இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணும், நம்மளை கேட்கணும். நாம அதுக்கு பதில் என்ன பண்ணும், சொல்லணும். உனக்கு தெரியுமா, நான் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஆமா, அதெல்லாம் கவலைப்படாம இருக்க முடியுமா, என்ன பண்றது, அப்படி அதை என்ன பண்ணும், விட்ட போட்டுட்டது போகும். அப்ப நாம் அந்த உலக கவலை சொல்லும்போது மற்றவங்க வாழ்கிறாருங்கிற ஒண்ணு, இன்னொன்னு உலகத்துல கவலை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் ஏதாவது நினைப்பானே கவலைத்தோட நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார்ந்துருப்போம். அப்படி உட்காராம இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, ஒரு சுவிசேஷத்துல 100, 60, 30ன்னு சொல்றாரு, ஒரு சுவிசேஷத்துல 30, 60, 100ன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேலை நல்லா விளைக்கணும். விசேஷமா 3 சுவிசேஷத்தை ஒரு தடவை பார்த்துட்டா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 1 முதல் 23 வரை அந்த வேத பகுதி வருகிறது. 1லேருந்தே சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு விளக்கம் எங்க சொல்றாரு, 18லேருந்து, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை, அப்ப விளக்கத்தை சொல்றாரு. விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்றாரு, 19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே. சரி, இங்க என்ன ஒண்ணு சொல்றாரு, வழியருகே பத்தி என்ன சொல்றாரு, ஏன் வசனத்தை கேட்கிறான். இப்ப ஜனங்கள் வராங்க, வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா கேட்டு கேட்டு ஏன் பலன் அவங்களுக்கு வரலன்னா, அந்த வசனம் போதிக்கப்படும் போது அதை கேட்கிறவங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை சொல்லுங்க பாப்பாங்க, என்ன போட்டிருக்கு, உணராது இருக்கும்போது. அப்ப உணர்வு அவங்களுக்குள்ளார எதை குறித்து உணர்வு இல்லை, வசனத்தை குறித்து உணர்வு இல்லை. அப்படியே இங்க எடுங்களேன், மார்க் எடுத்துங்களேன், மார்க் 4ஆம் அதிகாரம் 14லேருந்து 20, 14, 4, 15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, உணராது இருக்கும்போது. இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, இருதயங்கள்ல விதைக்கப்படாம சாத்தான் என்ன பண்றான், எடுத்து போடுறான். அப்படி லூக்கா வாங்கலாம், 8ஆம் அதிகாரம் 5லேருந்து 15 வரைக்கும். ஆனா நமக்கு பார்க்கறது எதுல பார்க்குறோம்னா 12ஆம் வசனத்தில் பார்க்குறான். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து. அப்ப என்ன சொல்றாரு, இந்த வசனத்துடைய உணர்வு இருக்கும்போது, கேட்கும்போது அதை உணர்ந்துட்டாங்கன்னா பிசாசுக்கு அங்க வேலை இல்லை. அதை உணர்வா இருக்கும்போது பிசாசு என்ன பண்றான், அழகா எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும், என்னதான் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், அந்த வசனத்தை குறித்த உணர்வு இருக்கணும். உணர்வுன்னு சொல்லும்போது அந்த வசனத்துக்குரிய அந்த தன்மை, அதை குறித்த எண்ணங்கள் அதிகமா நமக்கு என்ன பண்ணும், வரணும். வசனத்தை கேட்கிறோம் எல்லாருமே, அதுதான் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அதான்
அப்போ உணர்வு இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா சாத்தான் அதை எடுத்து போட முடியாது. ஆமென். சரி, அடுத்த கற்பாறையில வரும்போது என்ன சொல்ற, மத்தேயில வரணும். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அந்த சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இதில் என்ன பண்ண இடல அப்போ என்ன அப்படி விட்டுட்டு என்ன பண்ணுறான், போயிடுறான். இதை வந்து மூணுத்துலேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம், மூணுத்துலேயும். அப்போ இன்னைக்கு நல்லா விளையிக்கணும். அங்கே வழியருகே இருக்கிறது ஏன் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வசனத்தை கேட்குறான், அவனுக்கு உணர்வு இல்லை. அப்படி உணர்வு இருந்துன்னா சாத்தானுக்கு அங்கே வேலை இல்லை. இங்கே சொல்லும்போது அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறாரு, கற்பாறையை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கேட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணுது, வசனத்தை கேட்ட உடனே என்ன வருது, அவனுக்கு சந்தோஷம் வந்துடுது இல்லைங்களா. எப்படி ஒரு காஞ்சி போன நிலத்துல மழை பெஞ்சோன்னு அந்த அந்த நிலம் என்ன ஆயிருக்கும், உடனே அப்படியே குளிர்ந்துரும் இல்லையா. வறட்சியா இருக்குது ஒரு நிலம், தண்ணி பட்ட உடனே தூரல் பட்ட உடனே அந்த வச்சோடனே எப்படி இருக்காது, அப்படியே அமுங்கும். காலை என்ன பண்ணும். அப்போ அந்த வசனத்தை கேட்கும்போது நம்ம எப்படி இருக்குதான், அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது. சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்திலே இல்லாம இருக்கும்போது எது, அப்ப ஏதாவது பிரச்சனை வரும்போது சந்தோஷம் என்ன பண்ணுது, போயிடுது. எதை குறித்து சந்தோஷம், வசனத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தும் போயிடுது. அப்படி போன உடனே என்னதான் வந்துடுது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பேசிக்கா சில காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால்தான் நீங்க கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது மாத்திரமல்ல, அந்த கவலை குறித்த எண்ணங்கள் வரும்போது வார்த்தையை குறித்த எண்ணங்கள் மிகுதியா என்ன பண்ணும், வரணும். கவலைப்படுற மாதிரி இருக்குது, ஒரு தேவை குறித்து இருக்கிறீங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரணும், தேவை குறித்து யோசிச்சிட்டோம்னா டக்குன்னு என்ன பண்றோம், நமக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா அது நமக்குள்ளார சோர்வு கொடுத்துரும். ஏதாவது தேவையில்லாத கவலை என்ன பண்றோம் வரும்போதே, அந்த எண்ணங்கள் வரும்போதே டக்குன்னு வார்த்தைக்குள்ளார என்ன பண்ணும், எனக்கு உணர்வு வந்துடணும். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவேன்னா பேசுவேன், வாசிப்பேன், அதை குறித்து யோசிப்பேன், அதை குறித்து பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எது வந்தாலும் என்னன்னா, துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதையே நான் நம்பிக்கிட்டு இருப்பேன். அதையே நம்பிக்கிட்டு இருந்தா அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன், போவேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே மார்க்லையும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அதை பார்க்கலாமா. தங்களுக்குள்ளே அப்படி வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன பண்றாங்க, அவங்க இடர்கள் அடைகிறார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுன்னா, திரும்பவும் சொல்றேன், வசனத்தை கேட்பேன், வசனத்தை பேசுவேன், வசனத்தையே சொல்லுவேன். அப்படி சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள அது வேறு என்ன பண்ணுது, போய்கிட்டே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லிருப்பாங்க லூக்கா சுவிசேஷத்திலையும். அப்ப யோசிச்சு பாருங்க, உலர்ந்து போன வாழ்க்கையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் காரணம், கவலை, அதை குறித்த எண்ணம் இல்லாம, சாதாரணமா உணர்வு இல்லாம. சாத்தான் ஏதாவது வசனம், ஆமா வசனத்தை கேட்கிற, வசனம் உனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டான்னா பக்கத்துல உட்காந்து பேசுறது இல்லை, நமக்குள்ளாரே பேசிட்டு இருப்பான். வசனம் சொல்ற, அந்த வசனம் என்னைக்கு உனக்கு பணத்தை கொடுத்துச்சு, நீன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. அவன் என்ன பண்ணுவான், நம்மகிட்ட பேசுவான். அப்பதான் பேசணும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்குது. உனக்கு இதுல வேலை இல்லை, நீ என்ன பண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, மூன்றாவதாக முள்ளுள்ள இடம். என்ன இடம்? ஆமா, மத்தேயு சுவிசேஷத்துல முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கும்னா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எதை போடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, உணர்வு இல்லாம இருக்கும்போது, துன்பம் கஷ்டம் வரும்போதெல்லாம் அதை வசனத்தை குறித்து பெருசா யோசிக்காம விட்டுட்டோம்னா என்ன நடக்குமா, ஒரு விதை எடுத்து வச்சு விதைக்கிறோம், விதைக்கிற இடத்துல முளையிற நேரத்துல அந்த விதையை எடுத்து, இல்ல விதையை உள்ள இருந்துகிட்டே ஒரு கல்லை எடுத்து அதை நசுக்குனா எப்படி இருக்கும், விதை மட்டும் விதை இருக்கும், ஆனா விளைச்சல் வரவே வராது. அதுதான் சொல்லுவாங்க பாருங்க, போட்டுட்டு இந்த எறும்புலாம் என்ன பண்ணணும், சிலதெல்லாம் அரிச்சு தின்றோம் இல்லையா. அப்ப அதுக்கு ஒரு மெடிசன் என்ன பண்றாங்க,
போடுறாங்க. ஏன் இல்லைன்னா விதை மாட்டி விதை உள்ள இருக்குமே தவிர எறும்பு என்ன பண்ணும் எல்லாத்தையும் தின்னுடும். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நமக்குள்ளார உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா டக்குன்னு ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. நாளைக்கு டக்குன்னு ஒரு 10 மாடி கட்டியிருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி நடக்கல. அப்ப என்ன அப்ப யோசிப்போம். அப்ப நடக்காதா? நடக்கும். நடக்காதுன்னு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா 100 மடங்கு சொல்றாரு. நாளைக்கு நடக்கும்னா நடக்கும். 100 மடங்குல 100 மடங்கு சொல்லிருக்கவே மாட்டாரு. 30ல இருக்கலாம், 60ல இருக்கலாம், 100ல இருக்கலாம். அப்ப நாளைக்கு நடக்கும்னா கண்டிப்பா நடக்கும். அப்ப நான் எந்த அளவுக்கு அது விசுவாசத்துல நம்பி அது வேரூன்ற அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். ஆமென். எத்தனை பேருக்கு அதை யோசிக்கிறது? ஆமா. அப்ப அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கான்னு, நான் எப்படி இருக்க போறேன்னு கர்த்தர் நினைக்கிறாரு, அதை குறித்து யோசிச்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா. அவனை காட்டி நான் நல்லா என்ன பண்ணுவேன், இருப்பேன். அவன் என்ன, நான் தேவனுடைய பிள்ளை என்ன பண்றேன், இது நம்முடைய அத்தாரிட்டியை அதிகப்படியா எப்பயுமே பேசணும். நமக்குள்ள உரிமையை அடிக்கடி எப்பயுமே பேசணும். நம்ம கொடுத்த ஸ்லாக்கியத்தை அடிக்கடி என்ன பண்ணும், நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா போச்சு. அதை விட்டுட்டா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர்ட்டேந்து அந்த உரிமையையும் ஸ்லாக்கியத்தையும் எனக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தையும் அந்த அதிகாரத்தையும் நான் பயன்படுத்த பிசாசுக்கு அங்க வேலை இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவ சோதிச்சானா பிசாசு? சோதிக்கும் போது தோல் மேல கை போட்டுட்டு பேசல. அப்ப வாடா சாமி நல்லா வந்தேன். இன்னைக்கெல்லாம் நமக்கு 4 பேர் வந்து ஏதாவது கேட்கலன்னு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்பாடா அந்த அக்கா வந்துச்சு, அந்த அண்ணி வந்துச்சு, நம்ம மாமா வந்தா 2 வார்த்தை பேசணும் பாரு, அப்பதான் திருப்தி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, மாமா கொடுக்க மாட்டாரு, அண்ணன் கொடுக்க மாட்டாரு, அண்ணி கொடுக்க மாட்டாங்க. கத்தரி வார்த்தையும் தான் என்ன பண்ணும், கொடுக்கும். அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டாங்க. ஆனா பேசிடுவோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் அப்படிலாம் பேச மாட்டேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை குறித்து தான் யோசிப்பேன், அதை குறித்த எண்ணத்துல தான் மிகுதியா இருப்பேன். அப்படி மிகுதியா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா, உள்ள வேறு போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குது, வேறு போயிட்டு இருக்குது. வேறு போச்சுன்னா, வேறு போய் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்னதான் நடக்கும், அடுத்தது விளைச்சல தான் வரும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா இன்னைக்கு விளையங்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலையில நான் இருந்திருக்கிறேன்னா, உணராம இருந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படித்தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்புறம் எப்படி இருந்திருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம்லாம் வரும்போது என்ன பண்ண மாட்டோம், என்ன ஆண்டவர் போறோம், ஆண்டவர் பாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாருமா. இல்ல, வசனம் வரும்போது நமக்குள்ளார அந்த வலியோ அந்த வேதனையோ அந்த கஷ்டமோ வரும், வராது சொல்லவே. ஆனா வரும்போது அதையே நான் பிடிச்சிக்கிட்டு அதையே நான் நம்பி, இல்லப்பா என் வாழ்க்கையை மாத்த போகுது, என் நிலைமையை மாத்த போகுது, என் சூழ்நிலையை மாத்த போகுது, அதனால அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அதையே யோசிக்கிறேன், அதையே யோசிச்சு எனக்குள்ளார வேறு ஊன்றேன், நான் தண்ணி பாய்ச்சுறேன், வேறு ஊன்றேன், தண்ணி பாய்ச்சுறேன், வேறுன்ற வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது சொல்லுங்க. கவலைப்பட மாட்டேன். இந்த உலக கவலையும் அடுத்தவனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் தியானிப்பேன். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா, அந்த பாக்கியவானா நான் இருக்க விரும்புகிறேன். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? சரி. அப்ப இங்க சொல்லும்போது முழு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். சரி, இங்க 4ஆம் அதிகாரத்துல மார்க்கில் என்ன சொல்லுது பாருங்க. இங்கேயும் அதே தான், வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும். இச்சை தெரியுமா? அப்ப இது வரைக்கும் கேட்ட வசனமோ உணர்வோ எதுவுமே பலன் இல்லாம, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ற சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமா ஆண்டவர் பார்க்குறாரு. அது சின்ன பிள்ளைகளும் சரிதான். வசனத்தை படிச்சுட்டியா, நீங்க ஒருவேளை ஜபத்தை நீங்க சில்லை பிள்ளைக்கு பாருங்க, ஜெபம்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும் இல்லையா? அது உண்மை. நீ வேணா பாருங்க, அது ஜெபமே பண்ணாது, நமக்காக வேணா உட்காந்துருக்கும் போய். ஏன்னா நம்ம சொல்றவங்க என்ன பண்ணுக்கும், உட்காந்துருக்கும். ஆனால் பரவாயில்ல, உட்காந்து வச்சுட்டு நீங்க அந்த பிள்ளைய சோத்திரமாவது சொல்லுங்க. கர்த்தர் அந்த செய்யும் போது அந்த புள்ள பார்த்துச்சுன்னா நீங்க அதன் பிறகு சொல்லவே வேணாம். ஜபத்துக்கு டக்குன்னு போய் என்ன பண்ணும், செய்யும். அதில் இன்னைக்கு சொல்றேன், நமக்கு நம்பிக்கை முதல்ல வரணும். அல்லேலூயா. நம்பிக்கை எப்படி வரணும்? ஆண்டவரே, நான் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்றேன், சரியா பிள்ளை ஜெபிக்க மாட்டேங்குது, கர்த்தாவே நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அதை என் பிள்ளை என்ன பண்ணும், பார்க்கணும். பார்த்த உடனே பிள்ளை என்ன பண்ணும், ஜெபம் பண்ணா போய் என்ன பண்ணும், டக்குன்னு ஏன்னா பார்த்துருச்சு, பார்த்த உடனே என்ன பண்ணும், ஓடி போய் டக்குன்னு. அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அப்ப நமக்குள்ளார நம்பிக்கை வரும்போது தான் குடும்பத்துள்ள நம்பிக்கை என்ன பண்ணும், வரும். அப்ப இன்னைக்கு நமக்குள்ளார வசனத்தை குறித்த நம்பிக்கை அதிகமா வரும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்போது பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை நம்பவும் கர்த்தருடைய வார்த்தை நம்பவும் முற்படுவார்கள். ஆமே.
அப்ப இன்னைக்கு இங்க சொல்றாரு பாருங்க, உலகில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும், இங்க லூக்கால சொல்றாரு, எதனாலயா? பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடா. அப்ப வசனம் பலன் கொடுக்காதுன்னு சொல்லல, வசனம் பலன் கொடுக்கும். ஆனா பலனை பெற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணுது, வருகிறது. அப்ப இந்த பிரச்சனை வரும்போது நீங்க முடிவு பண்ணும், என் பலனை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பிரச்சனை, நான் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள போறவங்க தான் பிரச்சனை வருது. அப்ப எனக்குள்ள வசனம் என்ன பண்ணுது, வேறு என்ன பண்ணுது, நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு நான் அதை விட்டுற மாட்டேன். பலன் கொடுக்க போகுதுங்கிற எண்ணத்துல திரும்ப வசனத்துக்குள்ளார என்ன பண்ணுவேன், நான் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கவலைப்படாம நான் இருப்பேன், கவலைப்படாம பிள்ளைகளை வளர்ப்பேன், கவலைப்படாம என் தேவைகளை செய்வேன். ஆமென். சரி, இப்ப கடைசி எதுக்கு வரும், நல்ல நிலத்துக்கு வரும். நல்ல நிலம் மத்திய சுவிசேஷத்துல வருது பாருங்க அழகா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனமாய் இருக்கிறான். யாரு? அப்ப அங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் மத்திய சுவிசேஷத்துல, உணராது இருக்கும் போது அடுத்தடுத்த ஸ்டெப் நடக்குது. ஆனா வசனத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ளார உணர்வு வந்துச்சுன்னா டக்குன்னு எங்க தான் அவனுக்கு போகுது, அவன் நிலம் எப்படியா மாறுது, அவனுக்கு நல்ல நிலமா. அப்ப கேட்க 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 என்னதான் வசனத்தை கேட்கும்போது என்னதான் நமக்கு வரும், உணர்வுகள் வரும். உணர்வுகள் மேலோங்கும், எண்ணங்கள் மேலோங்கும், சிந்தனைகள் மேலோங்கும், வார்த்தைகள் மேலோங்கும். இதெல்லாம் மேலோங்க மேலோங்க என் நிலம் நல்ல நிலமா என்ன பண்ணுது, மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. ஆமென். அப்ப நல்ல நிலமா மாறும்போது ஒரு மிகப்பெரிய விளைச்சல் அதுல என்ன பண்ணுது. இன்னைக்கு நிலத்தை பயிர் வைக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், பயங்கரமா அதை பண்படுத்துவாங்க, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் சரி பண்ணி தான் அதுல நெல்லை என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க, கரும்பை நடுவாங்க. நீங்க நெல்லுலாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, கரும்புலாம் பயங்கரமான விளைச்சல் கொடுக்குறது, பயங்கரமான விளைச்சல். முதல்ல போடும்போது தான் அவ்வளோ சிரமப்பட்டு போடுவாங்க. ஆனா முதல் போடும்போது எடுத்து வெட்டிட்டு அடுத்த முறை பார்த்தோம்னா முதல்ல காட்டில ரெண்டாவது வரும்போது டபுளா வரும். அறுவடை பயங்கரமா என்ன பண்ணும், வரும். அப்ப செலவே இருக்காது. அப்ப கம்மியான செலவுல ஒரு மிகப்பெரிய முதலீடு என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் வழியருகே இருக்கிறேன்னா, ஒருவேளை நான் கற்பாறையில் இருக்கிறேன்னா, ஒருவேளை முள்ளுல இருக்கிறாங்கன்னா நமக்கு தான் தெரியும். நீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். முதல்ல உணராம இருக்கிறோமா, இல்ல ரெண்டாவது செக்ஷன்ல இருக்கிறோமா, மூணாவது செக்ஷன்ல இருக்கிறோமா, இப்ப நாலாவது வந்திருக்குமான்னு தெரியும். இப்ப நம்ம சரிப்படுத்திக்கணும். நான் இன்னும் ஒண்ணுலயே இருக்கிறேன், உணர்வு இருக்குது, ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம், வரலாம். மூணாவது ஸ்டெப்புக்கும் வரலாம், நாலாவது ஸ்டெப்புக்கும் சத்தத்தே காணுமே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நான் இப்படிதான் யோசிச்சேன் பாருங்க. அந்த வழி அருகே வருது இல்லையா, அது ஒருவேளை ஆண்டவர் 30 கொஞ்சம் வளர்ச்சி வரும்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம அதை நிலத்தா சொல்லும்போது நமக்கு தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கை சொல்லும்போது நமக்கு புரியாது. நிலத்துல போய் லேசாக ஏதோ போட்டுக்கிட்டு வரோம், ஏதாவது என்ன பண்ணுது, வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் நல்லா செய்கிறோம், கொஞ்சம் நல்லா வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிறோம், இன்னும் நல்லா என்ன பண்ணும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் உங்கள் வசனத்தை கேட்டு உணர்வு வந்துருச்சுன்னா, அதை குறித்த எண்ணங்கள் நமக்கு மேலோங்கிடுச்சுன்னா சொல்கிறேன், என் நிலம் நல்ல நிலமாக மாறுது. நிலங்கிறது எது, இருதயம். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில கேட்டு உணர்வு அடைகிறதோ, உணர்வடைய அங்கிருந்து ஒரு நன்மை என்ன பண்ணுது, புறப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நன்மை எப்படிப்பட்ட நன்மையா வருகிறது, 30, 60, 100 என்ன பண்ணுது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் நல்ல நிலமா இருக்கிறது? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நல்ல நிலமா கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அப்படி மாற்றும் போது அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விளைச்சல், நீங்க யோசிக்காத விளைச்சல்லாம் வரும், நீங்க எண்ணி பார்க்காத விளைச்சல்லாம் வரும். ஏன், அந்த நிலம் அப்படி. அப்ப விளைச்சல் விளைச்சல் வராதுக்கு யார்கிட்ட இருக்குது? ஒரு விவசாயி நிலத்தை பயிர் வைக்கிறோம் பாருங்க, விளைச்சல் வரலன்னா அது யார் கையில இருக்குது? விவசாயி கையில தான் இருக்குது. அதை விட்டு இந்த நிலம் நிலம் அப்படின்னு சொல்லுனா புரியும் இல்லாம, ஆனா பக்கத்து நிலத்துக்காரன் எடுத்துருப்பான் அறுவடைய. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மற்றவங்க எடுக்கிறாங்களா அறுவடை, விவசாயி சரியில்லாம இருக்கிற போல் இருக்கு. நான் கொஞ்சம் உணர்வா இருக்கிறேன், நான் மற்றவங்க குறித்து யோசிக்க மாட்டேன், துன்பமா கஷ்டமா வந்தாலும் வசனத்தை விட மாட்டேன், இந்த கத்திரி வார்த்தை விட மாட்டேன். ஆனால் பிடிச்சி இருந்தேன்னா வளமான வாழ்க்கையில தான் நான் என்ன பண்ணுவேன், போவேன். ஆமென். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன தருவான், பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது
அதை உணரும் போது எனக்கு பலன் உண்டு. ஆமென். சரி, மார்க்குக்கு வாங்க. அப்படி சொல்லுங்க அப்போ. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 ஹல்லேலூயா. அப்ப கேட்டு அங்க சொல்லும்போது உணர்வு இல்லைங்க. இங்க சொல்ற என்ன சொல்றாருங்க? ஏற்றுக்கொள்ளும் போது. ஏற்றுக்கொள்ளும் போது தான் அடுத்தடுத்து கேட்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது அதை கேட்டுட்டீங்கன்னா, உணர்வு வந்துச்சுன்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா திரும்ப கேட்க வரும். அப்ப கேட்க 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 உணர்வு வந்துகிட்டே இருக்கும். உன்னை கேட்க கேட்க என்னதான் வரும்? அடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்ட திரும்ப கேட்க ஆரம்பிப்போம். அப்படி கேட்க 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 தான் நிலம் பண்படுத்தப்படும். ஹல்லேலூயா. சரி, லூக்காவுக்கு வருவோம். லூக்கால என்ன சொல்றாரு? லூக்கா 8:15 பார்ப்பேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே. அப்ப நெல் அப்படியே அறுத்து ஒரே தரல முடிஞ்சிடும். கரும்பு அப்படி 1 2 3 வரைக்கும் என்ன பண்ணும்? போகும். அப்ப பலன் என்ன பண்ணும்? வந்துகிட்டே இருக்கு. அதை தான் சொல்றாரு இங்க, அழகா சொல்றாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 1 வசனத்தை கேட்டு, 2வது அது உண்மை, அப்புறம் நன்மையுமான இருதயத்துல. யோசிச்சு பாருங்களேன். கேட்கணும், உண்மை நம்பணும், அதை நன்மையான இருதயத்துல வைக்கணும், அதை காத்து கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாரு? பொறுமையுடனே இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவங்கள என்ன பண்றோமா? அப்ப ஒரு தடவை வந்துட்டு திரும்ப வராதுன்னு கிடையாது. பலன் என்ன பண்ணும்? வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பலன் வந்துகிட்டே இருக்கிறது. என்ன சொல்றது இங்க சொல்றாரு? 1 கேட்கணும், அப்புறம் அது உண்மை நன்மை இருதயத்தை என்ன பண்ணாத வைக்கணும், வச்சு காத்துக்கணும். காத்துக்கிறது மாத்திரமல்ல, கொஞ்சம் பொறுமையும். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, பொறுமையா இருக்க மாட்டாங்க. தெரியுமா? சோறு வடிக்கிற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் பொறுக்க மாட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஏன்னா காத்திருப்பாங்க அது வரைக்கும். ஆனா வடிக்கிற வரைக்கும் பொறுமை இருக்காது. ஆனா வடிச்சுட்டா சாப்பிட்டுடலாம். அப்ப நம்ம திருப்தியான வாழ்க்கைக்குள்ளார, ஒரு வளமான வாழ்க்கைக்குள்ளார போகணும் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே வசனத்தை கேட்பேன், எனக்கு உணர்வு எனக்கு வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும்போது தான் நான் திரும்ப திரும்ப கர்த்தர் வார்த்தை என்ன பண்ணுவேன்? பிடிச்சிக்குவேன், கேட்டுப்பேன். அப்படி கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் வச்சுக்குவேன். ஆண்டவரே வச்சேன்னா அது என்ன பண்ணும்? கண்டினியூவா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணும்? சொல்றாருல, தப்பாமல் கனி கொடுக்கும். மிஸ் ஆகாது. திரும்ப மிஸ் ஆகாம இருக்கணும்னா இருதயத்தில் வசனத்தை வச்சு நான் காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டு திரும்ப நான் வசனத்தை போடணும், கேட்கணும். இதிலே நீங்கள் ரொட்டீனா இருந்துட்டீங்கன்னா சொல்றேன், உங்க வாழ்க்கை கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும் ஆசீர்வாதம் குறைவுக்குள்ளார. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி வசனத்தை கேட்டு பேசி அதை யோசிச்சு அதை குறையில வாழ ஆரம்பிச்சுன்னா கவலை என்ட்ரி ஆகுமா? என்கிட்டயாவது என்ட்ரி ஆகாது. ஆனா ஏன் கவலை என்ட்ரி ஆகுது? ஆண்டவர் சொல்லிருக்காரு இதுலயே, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதுலாம் இருக்குது, எதை கேட்கறதுன்னு மட்டும் தெரியல. ஆண்டவர் சொல்ற வசனத்தை மட்டும் கேளுப்பா, அந்த வசனத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இரு. மற்ற வரும்போது அதை கேட்டுறாத, அதை கேட்டுக்கிட்டே இரு, உணர்வோடு இரு, அதை ஏற்றுக்கொள்ளு, அதை குறித்த காரியத்தை மேல வை. நீங்க இது ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் இதுல பழக்கப்பட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ளார ஆசீர்வாதத்தை பார்த்துருவீங்க. திரும்பவும் சொல்றேன், அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை பார்க்காம இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. திரும்பவும் சொல்றேன், நல்ல அறுவடை வருது. இப்போ உங்க வாழ்க்கையில அந்த அப்படிப்பட்ட அறுவடைகளை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நல்ல அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க. அதை பார்த்த பிறகு திரும்ப விட்டுறாதீங்க. அல்லேலூயா. வசனத்தை எடுங்க, விதைங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சிங்க, உணர்வோட இருங்க, அதை அடிக்கடி கேளுங்க. அதுவும் சொல்றேன், அடிக்கடி கேட்கணும். வார்த்தையில் என்ன பண்ணும்? அடிக்கடி கேட்கணும். கேட்கலையா பாடலை கேட்டுக்கணும். அதாவது 24 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் பகல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 12 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் என்ன பண்ணிருக்கணும்? கேட்டுக்கணும். அப்படி 8 மணி நேரம் கேட்டீங்கன்னா மீதி 4 மணி நேரம் கேட்கலாம். இந்த 8 மணி நேரம் கேட்டுதான் ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்க எங்க போனாலும் இதுதான் உங்களுக்கு வேற ஓடும். இப்ப இது வரைக்கும் அந்த 8 மணி நேரம் மிகைப்படுத்தி கேட்காம இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளும் அதுவும் இதுவும் அதிகமா நம்மளை சிதறடிச்சிருது. அப்படி சிதறடிக்கும் போது கேட்டது பூரா மறந்துருது. போன வாரம் கேட்டது ஏன் இன்னைக்கு மறந்து போச்சுன்னா சிதறடிக்கப்படுறோம், அவ்வளவுதான்.
அதுக்குள்ளார 1008 தேவைகள் வந்திருக்கும். அதை பத்தி யோசிச்சிருப்போம், இதை பத்தி யோசிச்சிருப்போம், இதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது. தப்பு கிடையாது. ஆனா சொல்றேன், இந்த வசனத்தை கேட்க மாட்டோம் நிறுத்துறாதீங்க. வசனத்தை மட்டும் கேட்க மாட்டோம். நிலத்துல விதைக்காம மட்டும் நிறுத்திட்டானா விளைச்சல் வருமா என்ன? வரவே வராது. நிலம் எப்படின்னு அவனுக்கு தெரியலன்னா விதைக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம இருதயத்தை நல்ல நிலமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா அது நீட்டிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இங்கிருந்து நல்வாழ்வு, இங்கிருந்து ஏராளம், அங்கிருந்து தாராளம். அதாவது ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், ஆவிக்குரிய ஜீவித்தை தான் பண்றோம். ஆனா ஆசீர்வாதம் சொல்லும்போது ஆவிக்குரிய ஆவியில நம்ம அனலாம் அது மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, அப்படின்னா எல்லாருமே ஆசீர்வாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆவி நமக்குள்ளார இருக்கிறாரு. ஆனா ஏன் எல்லாரும் வரோம்னா, அந்த ஆவியா நமக்குள்ளார கிரியை செய்து பலனை கொடுக்காம இருக்கிறது நம்முடைய மனது எண்ணம். அந்த மனது எண்ணத்தை மாத்திட்டோம்னாவே அது என்ன பண்ணும்? கனியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னைக்கு எனக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் நல்லா வளர்றேன், நல்லா ஜெபிக்கிறேன், எல்லாமே ஓகே தான். ஆனா ஏன் பலன் வரல? அந்த மனது எண்ணம் எனக்கு தடையா என்ன பண்ணுது இருக்கு. அந்த மனது எண்ணம் எனக்கு தடையா இருக்கிறதால அந்த தடை எப்படி நீக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நல்லா ஆவிக்குரிய ஜீவிதத்தை என்ன பண்றோம்? தப்பு பண்ணல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, கரெக்டா ஆண்டவருக்காக தான் வாழுறோம். ஆனா மனது எண்ணத்தை நீங்க மாத்தணும். அதான் சொல்றாரு பாருங்க யோவான், பிரியமானவனே, உன் மனது எண்ணங்கள் மாற்றப்பட்டு உன் மனது எண்ணத்துல செழிப்பு குறித்து, உன் மனது எண்ணத்துல விளைச்சலை குறித்து, உன் மனது எண்ணத்துல வளமான வாழ்வு குறித்து யோசிச்சுட்டேன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்குள்ளார நம்ம நடத்த. ஆமென். மனது எண்ணத்துல மாற்றம் வரட்டும். 10 வருஷம் பார்க்கல, 5 வருஷம் பார்க்கல, 2 வருஷம் பார்க்கல, 20 வருஷம் பார்க்கலங்கிறது பெருசா தெரிய வேணாம். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார், உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அதனால கண்டிப்பா வளமான வாழ்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எழுந்திருக்கலாமா?